சட்டவிரோத குடியேற்றங்கள், நாட்டின் வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதி மற்றும் ஆதாயத்தோடு இரண்டாவது முறையா அமெரிக்க ஜனாதிபதியா ட்ரம்ப் பதவியேற்றாரு. இந்த நிலையில பொறுப்பேற்ற நாள்ல இருந்து உலக நாடுகள் அனைத்திற்கும் பல்வேறு வழிகளில் சிக்கல்களை ஏற்படுத்தி வராரு. சட்டவிரோத குடியேற்றங்களை தவிர்க்கும் வகையில சட்டவிரோதமா குடியேறியவர்களை நாடு கடத்தப்பட்டு பல்வேறு கடுமையான நடவடிக்கைகளில் ஈடுபட்டாரு. அது மட்டும் இல்லாம கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி சீனா, ரஷ்யா, இந்தியா உள்ளிட்ட பல உலக நாடுகளுக்கு வரி விதிச்சு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தாரு ட்ரம்ப். இன்னும் சொல்ல போனா மனிதர்களே இல்லாத தீவிற்கு கூட வரி விதிச்சிருந்தாரு. அது நாடளவில் பெரும் பேசு பொருளாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து அமெரிக்காவை பழிவாங்க நினைச்ச சீனா அமெரிக்காவுக்கு வரி விதிச்சாங்க. அதற்கு பதிலடி கொடுக்க நினைத்த அமெரிக்கா மீண்டும் சீனாவுக்கு வரி விதிச்சாங்க. இவ்வாறு இரு நாடுகளும் மாறி மாறி வரி விதித்து எதிர்ப்பை வலுப்படுத்தினாங்க. அந்த வகையில தற்போது இந்தியா பக்கம் திரும்பியுள்ள ட்ரம்ப் சில கெடுபிடிகளை விதிச்சு வெளிநாட்டு வாழ் இந்திய மாணவர்களிடம் கையேங்கியுள்ளார். அதாவது அமெரிக்கா செல்பவர்கள் ரூபாய் 13 லட்சம் வரை டெபாசிட் செலுத்தினாதான் விசா வழங்கப்படும் என்ற ஒரு புதிய திட்டத்தை அமல்படுத்த போவதா தகவல் வெளியாகியிருக்கு. இந்த மாதம் அமலில் இருக்கும் இந்த திட்டமானது அடுத்த ஆண்டு வரைக்கும் அமலில் இருக்கும் என்று சொல்லப்படுது. எந்தெந்த நாடுகள் என்ற பட்டியல் தான் விரைவில் வெளியாகும் என்று தகவல் வெளியாகியிருக்கு.